கண்டிப்பா மேம். அதாவது அரியலூர் மாவட்டம் செந்துறை பகுதியில் நேற்று காலை முதலே சிறுத்தைகள் நடமாட்டம் இருப்பதாக அவ்வப்போது செய்திகள் வந்துள்ளன. எனினும் வனத்துறையினர் தீவிர தேடுதல் பணியின் போது சிறுத்தைகள் நடமாட்டத்திற்கான எந்த விதமான தடயமோ அறிகுறியோ தென்படவில்லை எனவும் கூறப்பட்டது. இந்நிலையில் நேற்று இரவு செந்துறை அரசு மருத்துவமனையில் சுமார் ஒரு 9:30 மணி அளவில் சிறுத்தையானது காம்பவுண்ட் சுவரை தாண்டி திருச்சி சென்றதாக அப்பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் தெரிவித்தனர். இதனை அடுத்து அரசு பொது மருத்துவமனையில் உள்ள சிசிடிவி கேமரா பதிவை ஆய்வு செய்த போது அங்கு சிறுத்தையானது காம்பவுண்ட் சுவரை தாண்டி சென்றது உறுதி செய்யப்பட்டது. மேலும் இது குறித்து வனத்துறை மற்றும் காவலர்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு அவர்களும் அந்த சிசிடிவி கேமரா பதிவை ஆய்வு செய்தனர். அப்போது இது சிறுத்தைதான் என்பது உறுதி செய்யப்பட்டது. இதனை அடுத்து நேற்று இரவு முதல் போலீசார் மற்றும் வன பாதுகாப்பு அலுவலர்கள் மற்றும் வருவாய்த்துறை ஆகியோர் நேற்று இரவு முழுவதும் பல்வேறு பகுதிகளில் ரோந்து பணியில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் பொதுமக்கள் எந்த விதத்திலும் வெளியில் வர வேண்டாம், தேவைப்பட்டால் வீட்டிற்குள்ளேயே இருக்க வேண்டும் எனவும் அவ்வப்போது போலீசார் பொதுமக்களுக்கு அறிவுரை வழங்கி வந்தனர். இந்நிலையில் மயிலாடுதுறையில் சிறுத்தை நடமாட்டத்தை கண்காணிப்பதற்காக வரவழைக்கப்பட்ட 2 குழுக்களும் தற்போது அரியலூர் மாவட்டம் செந்துறையில் முகாமிட்டுள்ளனர். இதில் ஒரு குழு, அதாவது தெர்மோகோல் என்ற முறையில் சிறுத்தையின் வெப்பத்தை கண்டறிந்து அந்த சிறுத்தை உள்ள இடத்தை கண்டறியும் வகையில் ட்ரோன் மூலம் தற்போதையானது சிறுத்தையை தேடும் பணியானது நடைபெற்று வருகிறது. மற்றொரு குழுவானது சிறுத்தை உள்ள இடத்தை கண்டறிந்தவுடன் அந்த சிறுத்தையை பாதுகாப்பாக பிடிக்கவும் அந்த சிறுத்தையால் பொதுமக்களுக்கு எவ்விதமான அச்சுறுத்தலும் இல்லாத வகையில் அந்த சிறுத்தையை பிடிக்கவும் தீவிரமாக நடவடிக்கையானது தற்போது எடுக்கப்பட்டுள்ளது. மேலும் மாவட்ட நிர்வாகத்தின் மூலம் சிறுத்தையை பிடிக்க உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் அச்சப்பட வேண்டாம் எனவும் பொதுமக்கள் எக்காரணத்துடனும் வெளியில் நடமாடுவதை தவிர்க்க வேண்டும் எனவும் மாவட்ட ஆட்சியர் ஆனமேஸ்வரன் தெரிவித்துள்ளார். மேலும் செந்துறை பகுதியில் சிறுத்தைகளின் நடமாட்டத்தை பொதுமக்கள் கண்டறிந்தால் மாவட்ட நிர்வாகத்திற்கு 63 85 25 54 85 என்ற செல்போன் எண்ணிலும் 94 46 83 57 71 என்ற செல்போன் எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் சிறுத்தைகள் நடமாட்டத்தை உன்னிப்பாக கவனித்து வருவதாகவும் சிறுத்தைகளால் பொதுமக்களுக்கு எவ்வித அச்சுறுத்தல் ஏற்படாத வகையில் சிறுத்தையை பிடிக்க உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மாவட்ட நிர்வாகத்தின் மூலம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் செந்துறை பகுதியில் சிறுத்தை பிடிப்படும் வரை அப்பகுதியில் பொதுமக்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது.